ஃப்ரெண்ட்ஸ், பரிசுத்த ஆவியானவருக்கும் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு. பிசாசானவன் உங்களுடைய பாவத்தை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தி, அதாவது நீங்க செய்த தவற, நீ இந்த இடத்துல விழுந்து போன அப்படின்னு சொல்லி சொல்லி மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தி உங்களை குற்ற உணர்வுக்குள்ளேயே கொண்டு போயிடுவான். அப்படி கொண்டு போய் உங்களை ஒரு வழி பண்ணிடுவான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவத்தை உங்களுக்கு உணர்த்துவாரு. அதை உணர்த்தி உங்களை கண்டிச்சு அவருடைய வசனத்தினால உங்களை சுத்தம் பண்ணி உங்களுடைய வழிய திசை திருப்பி பாவ வழியிலிருந்து அவருடைய செம்மையான வழிக்குள்ள உங்களை வழி நடத்துவார். ஃப்ரெண்ட்ஸ், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நல்ல தகப்பனாக, நல்ல தாயாக, நல்ல நண்பனாக, நல்ல குருவாக, சிறந்த வழிகாட்டியாக உங்களுக்காக அவர் இருப்பார். பரிசுத்த ஆவியானவரால நீங்க மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்க வீழ்ந்து போன இடத்துல திரும்ப உங்களை நிற்க செய்து அந்த பாவத்திலே அதன் மேல நீங்க வெற்றி சிறக்கும்படி அவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்வார்.